ஸோ கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. நான் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ எடிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் கைஸ். எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ எடுக்கிறது, என்ன எடுக்கிறது, சுத்தமாக என்ன எடுக்கிறதுனே தெரில. இப்போ பாருங்கள், ஃப்ளோ கூட வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சுல பேசி, அதனால் அந்த ஃப்ளோவே சரியாக வரல. ஸோ இப்போ மறுபடியும் மோட்டிவேஷனை கிளப்பிட்டு நீ வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனில் எடுத்திருக்கேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக காலைல இப்போ தான் எழுந்துச்சி வந்தேன். அதனால தான் வாய்ஸ் கூட ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் எழுந்துச்சி வந்துட்டு சரி சும்மா எதாவது சமைக்கிறத வீடியோ எடுத்து ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுவோம், இல்லைனாலும் ஏதோ ஒன்று பண்ணி மேட்ச் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நைட்டு தூங்கலாம் அப்படின்னு போயில் பார்த்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம இதை பண்ணிடலாம், இப்படி இந்த ஷாட் எடுக்கலாம், அந்த ஷாட் எடுக்கலாம், இப்படி எடுத்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலைல எழுந்துச்சு எவன்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான டயர்டாகிடுது. அப்புறம் இல்லை இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மைக் வேறு வாங்கிட்டேன் காசு கொடுத்து, மனசே வலிக்குது. என்னடா அது மைக்கெலாம் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு வீடியோ கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மோட்டிவேஷனோடு வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி வீடியோ போகுதுன்னு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம காலிஃப்ளவர் வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். எவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அப்போ தான் நல்லாயிருக்கும், நிறையா கிடைக்கும். இப்போ என்னென்னா நம்ம ஷேப்பெலாம் நம்ம முக்கியம் இல்லை, சாப்பிட்டா நல்லா இருந்தால் போதும். ஸோ அதனால் ப்ராப்பர் ஷேப்பாக வெட்டணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஸோ கைஸ், இப்போ என்னென்னா காலிஃப்ளவருக்கு கிரேவிக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு. அடுத்து டொமேட்டோ எனக்கு பாதி சைஸே போதும். ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறேன். ஸோ மீதியை எடுத்து ஸ்டோரேஜில் போட்டு வச்சிடலாம். அடுத்து இதை கட் பண்ணுவோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எல்லோரும் இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டே வெட்டிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக ஸ்கொயரை வெட்டிட்டு அந்த ஸ்கொயரை மட்டும் தூக்கி வீசிடுவேன். எப்படி? அப்போனா நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும். வெட்டிட்டு ஜாயின் இதோ இந்த 2 ஸ்கொயர் மட்டும் தூக்கி வீசிடலாம். இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது லேட்டாகும் குக்காக. ஸோ அதனால தான் தூக்கி போட்டுறோம். அதுக்கடுத்தது கைஸ், ஆனியன் வெட்டுறதுக்கு ஒரு ஆசமான ஒரு ஐடியா இன்ஸ்டாவில் பார்த்து கற்றுருக்கேன். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆனியனை கழுவிடுங்க. கழுவிட்டால் கண் எரியாது. அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி லைனாக இப்படி வெட்டிகிட்டே இருக்கணும். மொத்த ரவுண்டு வெட்டணும். ஓ மை காட். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டு வெட்டிட்டு ஆனியனை கவுத்து போட்டு இப்படி பாட்டம்லேருந்து வெட்டணும். இப்படி வெட்டினீங்கன்னா ஃபைன் சாப்ஸாக வந்துடும். சீக்கிரம் வெட்டியெல்லாம் கண்ணும் எரியாது. இதுதான் நான் இன்ஸ்டாவில் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு ஹேக். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கடா பேர பசங்களா. இப்போ என்னென்னா நான் பூண்டுக்கு எனக்கு இன்னும் ஹேக்கு தெரியல ப்ளீஸ். அதனால் நான் சும்மா ரேண்டமாக தான் வெட்டிகிட்ருக்கேன். நீங்கள் எதாவது பூண்டு வெட்ட ஹேக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லித்தாங்க, நம்மலாம் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையே ஏமே பூண்டு தாங்க சரியான கடுப்பு. வெங்காயம் கூட ஈஸியாக வெட்டிடலாம், பூண்டு வெட்டால் தான் ரொம்ப டைம் ஆகும். Struggle is real. என்னன்னா பூண்டு உரிக்க எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இருங்க, நான் மறந்துடுறேன் என்ன பேசணும்னு யோசிக்கிறேன். கேமரா ஆன் பண்ணதே மறந்துடுறேன். எனக்கு பூண்டு உரிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா இப்போது மெயினாக குக்கிங்கில் என்ன தெரியுமா? குக்கிங்கில் குக் பண்ணுறத விட குக் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா நெக்ஸ்ட் யாராவது குக் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாகும். இதே பாய்ஸ் நீங்கள் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா குக் பண்ணாங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுங்களா அவங்களுக்கு.
குக்கும் பண்ணிட்டு க்ளீனும் பண்ணிட்டு அதை உங்களுக்கு வேறு பிளேட்லேயும் போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் சரியான கடுப்பு மம்மிஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் குக்கிங் கற்றுக்குங்க, இல்லைனா குக் பண்ணுற மம்மிக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணுங்கள் கிச்சனில். அட்லீஸ்ட் எல்லாத்தையும் கழுவினஸ் கொடுங்க. ஓகே, நான்லாம் சின்ன வயசில் எல்லாமே பண்ணுவேன், அதனால தான் இப்போ நான் பாருங்கள் எல்லா வேலையும் நானே பண்ணிக்கிறேன். இப்போது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில் லைட்டாக ஆயில் போட்டு லைட்டாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் காலிஃப்ளவரை போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து அது இருக்க சின்ன சின்ன புழுவெல்லாம் செத்துரும். மீன்வயல் நம்ம வந்து அடுத்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ண தயாராகும். கைஸ் இது என்னென்னா சரியான கடுப்பாகுது கைஸ். இது நம்ம கேஸ் ஸ்டவ்னு வைங்களேன், சல்லுன்னு ஹீட் ஆகிடும். இது வந்து என்னென்னா ஹீட்டாகவே வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுவே கடுப்பு. கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம். ஆனால் என்னென்னா இது ஹீட் ஆச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சரியான ஸ்பீடாக இருக்கும். டக் 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 டக்குன்னு எல்லா வேலையும் நடந்துடும். அதே மாதிரி குக் பண்ணி முடித்தோடனே இது வந்து அடுப்புலேருந்து எடுத்துடணும். இல்லைன்னு வைங்களேன் ஃபுல்லாக அடியிலலாம் கருகிடும். ஏன்னா ஹீட் ரொம்ப நேரம் இருந்துகிட்ருக்கும். இது பாருங்கள், ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாட்டாக இருக்குது கீழே. கைஸ் இது வந்து ஆங்கிள் மாற்றி வச்சிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டாக ஆயில்ஸ். கைஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. கண்ணாடி பாட்டில் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் இருக்கும் அது வாங்கி. அதுக்கடுத்தது வந்து ஆயில் போட்டுட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிற டைமில் வந்து ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிளாக் பெப்பர் தான் வந்து போடுறோம். கொஞ்சம் போதும், இதுக்கு மேலே போட்டால் காரமாயிடும். ஏன்னா வந்து எதுக்கடா பிளாக் பெப்பர் அப்படியே போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது போட்டு இதுக்கடுத்து நம்ம வந்து இதை அரைப்போம் லாஸ்ட்டாக. இது வந்து லைட்டாக இதான போதும், ஏன்னா வெடிச்சதுன்னா மூஞ்சிலெல்லாம் தெரிக்கும், நமக்கு அந்த ரிஸ்க்லாம் வேணாம். லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனதையும் பூண்டு. ஓகே, கொஞ்சம் ஹீட் வச்சுக்கலாம், ஹீட்டு பற்ற மாட்டேங்குது. பூண்டு போட்டதையும் கூடயே வந்து ஆனியன், ஏன்னா ரெண்டும் ஒன்றாவே இதாயிரும் ஒரே டைமில். உங்களுக்கு எப்படின்னு தெரில, நான் வந்து குக் பண்ணையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து போயிட்டு கையாக கழுவிட்டு வருவேன், ஏன்னே தெரில. அதுக்கடுத்தது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனியனு பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டை போட்டிங்கன்னா வந்து சல்லுன்னு குக் ஆகிரும். அடுத்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விடுவோம். ஆனியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகவே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அது நல்லா அப்போ தான் நல்லா ஸ்பீடாக குக் ஆகிரும். நமக்கு எப்பவுமே ஸ்பீடு தான் முக்கியம். ஸோ எப்போவுமே வந்து குக்கிங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்லோ குக் பண்ணால் வந்து ஃபுட்டு வந்து சூப்பராக குக் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து ஸ்லோ குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு எல்லா வேலையும் முடிச்சு விட்டுறலாம். ஓகே, கைஸ் சாரி கைஸ், நான் வந்து ரெட் சில்லி போட மறந்துட்டேன், இப்போவே போட்டுடலாம். இந்த சில்லி வந்து அவ்வளோவா காரம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறேன். நீங்கள் வந்து சில்லி உங்களுக்கு எவ்வளோ காரமாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கங்க. ஓகே, அது வரை நம்ம கொஞ்சம் நேரம் கதை பேசுவோம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனே கிடைக்க மாட்டேங்குது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் எனக்கு மோட்டிவேட் கொடுங்க வீடியோ பண்ணுறதுக்கு. நல்லா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா வியூஸ் ஏற்றி விடுங்க, நிறையா கமெண்ட் போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுவேன். சரியா, இப்போ இந்த காய் வந்து குக் ஆகிட்டுருக்கு, காய்ங்கிறேன் ஆனியன்ஸ் அதெல்லாம் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ லைட்டாக வதக்கி விட்ருங்க, இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டு அது வந்து ஒரு செம்ம மேட்ரு. அது வந்து ஆயிலில் வந்து அது அப்படியே குக் ஆகையில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் பாருங்கள், வேறு லெவல். அதுவும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன். என்னது சாம்பார் இல்லை, பண்ணையில் சொல்கிறேன். எப்போனா சிக்கன் குழம்பு அது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சீரகம் போடுவேன், தேங்காய் எண்ணெய், சீரகம், அப்புறம் பூண்டு. பண்ணையில் அது 3ம் சேர்ந்து ஒரு குக்காவையில் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், வேறு லெவல். சத்தியமாக சொல்கிறேன், அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு சிக்கன் ரெசிபி பண்ணையில் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புதுசாக நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்மெல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் நீயும் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லை வந்து காட்டலாம் எல்லாத்துக்கும்.
கைஸ் இவ்வளோ நேரம் நான் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். இந்த ஊரில் என்ன பிரச்சனைனா வந்து இப்போ என் பேசுகிறது கேட்குதான்னு தெரில, இருங்க ஃபில்டரை மாட்டிட்டு வரேன். இப்போ வந்து இந்த மைக்கில் வந்து இதை மாட்டி விட்ருவோம். இப்போ பெட்டராக இது எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா, 2 நிமிஷம் முன்னாடி தான் இது போடாமல் வச்சுருந்தேன், இப்போ இதை போட்டிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். நான் வந்து இவ்வளோ நேரம் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன் கைஸ். இந்த ஊரில் வந்து எக்ஸாஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணலன்னு வைங்களேன், அவ்வளோதான், மொத்த ரூமும் நாறிடும். ஏன்னா இங்கே வந்து வென்டிலேஷனே இருக்காது. ஃபுல்லாக எல்லா விண்டோஸும் மோஸ்ட்லி க்ளோஸில் தான் இருக்குமா. ஸோ ஏசி தான் வந்து வென்டிலேஷன். ஸோ விண்டோ எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா வந்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அந்த ஹீட்டில் இருக்கிலே வந்து என்ன பண்ணணுன்னா வந்து லைட்டாக வந்து தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், இல்லைனா ஒரு கொஞ்சோண்டு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி லைட்டாக போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மசாலா பவுட்ரு. இது வந்து என்னென்னா வந்து சீரகம், குருமிளகு, அப்புறம் மல்லி, அப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் போட்டுருங்க. இது வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சீரகம், குருமிளகு, மல்லி, இது 3த்தையும் வந்து பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். சரியா, நான் அரைக்கல, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணா அரைச்சி கொடுத்தாரு. அந்த பவுட்ரு லைட்டாக போட்டு அந்த ஹீட்லேயே லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே, அது வேக வேணும், அது நமக்கு கிரேவி பண்ணையில் அது வெந்துடும். சரியா, இது சும்மா லைட்டாக ஹீட்லேயே போட்டு இது பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து அது கொஞ்சம் நேரம் லைட்டாக ரெஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நமக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போட்டால் வந்து செட் ஆகாது. ஸோ லைட்டாக அது வந்து கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சரில் போடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் டே வந்து இன்றைக்கி எப்படின்னா இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அது யாரோ வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பார் போல். அவர் வந்து இங்கே யாரோ வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பார் போல். அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு, அதான் லைட்டாக கம்மி பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்டியன் சம்திங் ஏதோ. ஸோ அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார் போல். அவர் அயர்லாண்ட்லேருந்து வந்திருப்பார். அவரோட இறந்த தினம் தான் வந்து இன்றைக்கி செயின்ட் பேட்ரிக்ஸ் டேன்னு கொண்டாடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்த அமெரிக்காவும் ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும். பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுவானுங்க, அதை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. இதோட என்னென்னா சிக்காகோலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரிவரே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி ஏதோ பிளான்ட் ஸ்பீசிஸ் மாதிரி ஏதோ போட்டு ஃபுல் பச்சை கலரில் இருக்கும் ஒரு 4-5 நாளைக்கு அந்த ரிவரே. ஸோ அந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. இந்த ஊரை பொறுத்தவரை என்னென்னா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானுங்கன்னா அது எப்படியோ அவனுக்கு பண்ணிடுறானுங்க. இப்போ அந்த ஊர் நம்ம யோசிச்சு பாருங்களேன், ரிவர் எப்படியோ பச்சையாக்க முடியுமானா அதுக்கு எதனா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரிவரை பச்சையாக்கி விட்டுறானுங்க. டைம் வேணும்னா இவனுங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறானுங்க. நம்ம ஊரில் எப்படி இப்போ வந்து வெயில் காலத்துலலாம் சம்மர் டே ஃபுல்லாக நிறையா இருக்கும்ல, அதை இவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சரி டே தான் எக்ஸ்ட்ரா இருக்கே, டைமையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை மாற்றுறாங்க. இவங்க என்ன வேணால் பண்ணு, நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஒரு சில விஷயத்தில் அது வந்து பரவாயில்லையே, நினச்சா பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயம் ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சில டைமில் இருக்குது. ஸோ அதான் இப்போ நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஆறணும், அதனால் அது வரைக்கும் பேசிகிட்ருக்கேன். இப்போ கிரேவி பண்ணியாச்சு. இந்த கிரேவிக்கு என்ன பண்ண போகிறேன்னு தான் யோசிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து சத்து மாவு வாங்கி கொடுத்தாங்க. சத்து மாவுனா மில்லட்ஸ் நிறைய பாதாம், பிஸ்தா, அது எதோ போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து நான் பாலில் வந்து போட்டு குடிப்போம். சின்ன வயசுலலாம் நான் வந்து பாலில் போட்டு குடிப்போம். அப்புறம் வந்து ஊறுன மாதிரி பறிச்சு தருவாங்க. நான் நேற்று என்ன பண்ணேன், தோசை மாவு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. சரி அதில் வந்து இந்த மில்லட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்லட்ஸ் பவுடரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு. அது வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிரும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாவு தான் இருக்குது. அதில் நம்ம தோசை சுட போகிறோம். காலிஃப்ளவர் கிரேவி தோசை. இது எந்த தோசையாக இருந்தாலும் சரி, காலிஃப்ளவர் கிரேவிக்கு தோசை வந்து ஒரு அல்டிமேட் காம்போ. அதுலேயும் நான் இப்போ காட்டினால இந்த ரெசிபி, இப்போ பண்ணிகிட்ருக்க ரெசிபி, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு சூப்பரான ரெசிபி. நான் வந்து நிறையா ரெசிபி ட்ரை பண்ணேன். அதில் இந்த ரெசிபி தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்னென்னா எல்லோரும் வந்து அதே பேனில் எண்ணெய் ஊற்ற சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கழுவிட்டு ஊற்ற சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிரேவியை வந்து தளிக்க போகிறோம். நான் போய் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், நான் வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து பேன் வந்து காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவேன்னா லைட்டாக அதை கழுவிடுவேன். கழுவிட்டு வச்சேன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா பேன் வந்து காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னோடய டெக்னிக். இது நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக இருக்குது. ஸோ பேன் காஞ்சதையும் வந்து இப்போ இந்த நம்ம வந்து கிரேவி தாளிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்ஸாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், ஏன்னா ஆல்ரெடி நிறையா ஊற்றிட்டோம். அதுக்கடுத்தது லைட்டாக வந்து கடுகு போட்டுக்கலாம்.
ஃப்ளேம் வந்து இப்போ கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா கடுகு வந்து ஒரு டேஞ்சரான பார்ட்டி, மூஞ்சிலாம் காலி பண்ணி விட்ருவான். ஸோ அது போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து அது குக் ஆகும். இப்போ வந்து கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருகாப்பில் போடணும். எனக்கு வந்து கருகாப்பில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து லைட்ஸாக ஆனியன்ஸ் போட்டுட்டு, அதே மாதிரி லைட்டாக சால்ட்டு போட்டால் தான் ஸ்பீடே. போட்டுட்டு அதுதான் நம்ம தலைவன் கரண்டிங்க. அடுத்து இதை போட்டு கலக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நான் போய் இந்த காலிஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிரேவியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடுவாங்க. ஆனால் என்னென்னா அந்த கிரேவியை ஊற்றிட்டு காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து மூஞ்சிலலாம் தெரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே காலிஃப்ளவரை போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். லைட்டாக இந்த மாதிரி டாஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தலைவன் எடுக்கணும். தலைவனை எடுத்து இதை ஊற்றணும் உள்ள. இந்த ஊரில் மிக்சினாலே பிரச்சனை கைஸ். இங்கே பார்த்தீங்களா, பெப்பர் சரியாக அரையவே இல்லை. ஒரு நல்ல மிக்சியாக ஒன்று வாங்கணும். வந்து நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு ஃபீல் வரும் கைஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஓரளவுக்கு மிக்சிங்கை போட்டு விட்டுட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கோம், வேஸ்ட் ஆகக்கூடாது. அடுத்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போடணும், ஏன்னா அப்போ தான் கலர் வரும். மஞ்சள் தூள் சும்மா லைட்டாக போடுங்க, போதும். போட்டுட்டு மிக்சிங்கை போட்டு சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சால்ட்டு மட்டும் லைட்டாக பத்தாத மாதிரி இருக்குது. அது லாஸ்ட்டாக ஒரு தடவை செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதை மூடி கொஞ்சம் நேரம் விட்டால் அது பாட்டு குக் ஆகிட்ருக்கும். இதில் வச்சுருவோம். இதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா அது பாட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்ருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து தோசை ஊற்றிடலாம். கைஸ், எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசை வந்து லேசாக ஊற்றணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு தோசை வந்து கல்லை வந்து எப்படி சொல்கிறது, ரெடி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் இதாக ஊற்றுங்க. அப்போ தான் வந்து கல்லில் எதுவும் ஓட்டாமல் வரும். இப்போ ஓரளவுக்கு தோசை குக் ஆகிடுச்சு. ஓட்டாமல் வருது. அப்பா ஓட்டாமல் வந்துச்சு கைஸ். சொல்லி வாயமுள்ள கிளிய ஆரம்பிச்சிருது. சொல்லி வாயமுள்ள கிழிஞ்சிருச்சு கைஸ். ஷிட், ஃபெயிலியர். சரி, ஃபெயிலியர் கைஸ். இந்த தோசை வந்து ஒரு ஃபெயிலியர் தோசை. அடுத்த தோசை நல்லா ஊற்றுறேன். என்னடா இவன் எவ்வளோ கேவலமாக தோசை சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து ஒரு தோசை செஃப் கைஸ் எங்கள் வீட்டில். ஆனால் ஃபஸ்ட்டு தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடுப்பான தோசை தான். அதுவும் இல்லாமல் இது வந்து நான் சொன்னேன்ல, இருங்க. அதுவும் இல்லாமல் இது நான் சொன்னேன்ல, இது வந்து மில்லட்ஸ் மாவுன்னு. ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் தோசை அமையதாக இருக்குது. நீங்கள் நார்மலான தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா தோசை வரும். இதே வந்து இந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக மில்லட்ஸ் தோசை, வீட் தோசை அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா வந்து அடசை அந்த மாதிரி எதாவது தோசைலாம் ஊற்றுனீங்கன்னா வந்து அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா இந்த சுற்றுன்னு நினைக்காதீங்க. இது எண்ணெய் ஒரு சைடு வந்துருச்சு, அதனால் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சுற்றி ரவுண்டு விட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இவன் கரெக்டாக வருவான்னு நினைக்கிறேன். ஏய், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், தோசை சேரும். லிரிக்ஸ் மறந்துச்சு, அதனால தான் தரணா போட்டேன். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து புகை வருது பார்த்தீங்களா, தெரியுதா?
இந்த மாதிரி புகை வந்தாலே வந்து கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வந்து போதும். ஸோ நான் வந்து கோகோனட் பவுடர் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எக்ஸ்ட்ராவாக தேவை, கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் கோகோனட் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு சால்ட்டும் காரமும் செக் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி டன். ஸோ கைஸ், எனக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றலை. இதே வந்து உங்களுக்கு கிரேவி வந்து கம்மியாக இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் கோகோனட் அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றுங்க. கிரேவி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் கோகோனட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா வந்து பக்காவாக வந்துடும். ஸோ எனக்கு இதே கன்சிஸ்டன்சி போதும். ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்ச நேரம் ஒரு எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு 6 to 7 minutesலேயே வந்து குக் ஆயிரும். நீங்கள் எடுத்து லைட்டாக அமுத்தி பாருங்கள், சாஃப்டாக இருந்தனாலே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ரைஸ் பண்ணுறீங்கன்னா வந்து சால்ட்டு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் பண்ணையில் கரெக்டாக இருக்கும். இல்லை தோசை அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா வந்து நார்மலாக ரெகுலரான காரமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா தோசையிலே வந்து சால்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தந்துடும். ஸோ அதுதான் வந்து டேஸ்டி கிரேவிக்கான ரெசிபி. இங்கே பாருங்கள் தோசை வந்து கரெக்டாக வருதா தோசை. இப்போ புரியுதா நான் வந்து ஒரு தோசை செஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் தான் எங்கள் வீட்டில் தோசை ஊற்றுவேன். ஸோ அதனால் ஐ எம் ட்ரெயின்ட். மிஸ் மம்மி, என்னோடய தோசையை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வந்து தோசை ஊற்றி தரேன். ப்ளீஸ், இந்த வீடியோ வந்து நானே தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் எடிட் பண்ணி. சும்மா பர்த்டே எடிட்டு அந்த மாதிரி சும்மா ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி தான் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு வீடியோன்னு பார்த்துருவீங்களே, அதை நான் தான் எடிட் பண்ணேன். அதனால தான் கேவலமாக இருக்கும். அடுத்து இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் கேஸ் ஒரு மோட்டிவேஷன் வரும். நம்மளே எடிட் பண்ணி பண்ணால் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ பண்ணுறோம். ஓகே, தோசை வந்து குக் ஆகிட்டே இருக்குது. தோசை குக் ஆகிடுச்சு. கிரேவி ஆல்மோஸ்ட் டன். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு தான். தோசையும் வந்து ஒரு 3-4 தோசை ஊற்றிட்டு விஜய் சித்து விலாக்ஸ் தான். நம்ம எப்போவுமே வந்து விஜய் சித்து விலாக்ஸ் தான். இந்த சண்டே அந்த மாதிரி வீட்டில் இருக்கனாலலாம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சித்து விலாக்ஸ் பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். இப்போ போயிட்டு விஜய் சித்து விலாக்ஸை பார்த்துட்டு அதுக்கடுத்தது நேற்று இது பார்த்தேன் கைஸ். என்னதுன்னா வந்து வீரப்பன் கூஸ் முனுசாமி வீரப்பன், அந்த Zee5 வரும்ல, அது பார்த்தேன். வேறு லெவலாக இருந்துச்சு. அது பார்க்க அப்படியே ட்ரிகர் ஆகுது. ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கீங்களாடா, நீங்கள் இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கீங்களாடா மக்களை, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வீரப்பன் சைடு சொல்ல வந்து இது சொல்கிறேன். இந்த போலீஸு அவங்களாம் வந்து அந்த விடுதலை படத்தில் எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க லேடிஸ் எல்லாம். நீங்கள் டைமில் தான் போய் பாருங்கள். 6 எபிசோடு தான். ஒரு எபிசோடும் 30 minutes தான். ஸோ பெரிய லென்த்லாம் இல்லை. போய் டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் பார்த்தேன், என்னது பனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். வேறு லெவல் கைஸ். தமிழ் டபுளும் இருக்குது, நீங்கள் வேணால் பார்க்கணும் பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்ன, முடிஞ்ச அளவுக்கு நேட்டிவ் லாங்குவேஜில் பாருங்கள், அப்போ தான் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கு ஹிந்திலாம் வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா புரியாது. ஹிந்திலாம் டப்பிங்கில் தான் பாருங்கள். தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தமிழ் ஒட்டி வர லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ மலையாளத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் தரும். பனி வந்து எப்படின்னா வேறு லெவல் படம். ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன், அந்த கேங்ஸ்டர் வந்து அவன் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஓகேப்பா நான் கேங்ஸ்டர் எல்லாம் முடிஞ்சு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றிருக்க ஒரு கேங்ஸ்டர், சரியா? அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய கேங் இருக்கானுங்க. அந்த கேங்ஸ்டர்கிட்ட ஒரு புதுசாக வந்து ஒரு 2 சின்ன பசங்க போயிட்டு மெஸ்அப் பண்ணுறானுங்க, ஒரு வம்புழுக்கிறானுங்க. அவங்க ஃபேமிலியை போய் நோண்டுறானுங்க, அந்த கேங்ஸ்டரோட ஃபேமிலியை. இப்போ அந்த கேங்ஸ்டர் ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்கும், அதுதான் வந்து கதை. போய் பாருங்கள், வேறு லெவல் கதை. ஸோ கைஸ், தோசை, காலிஃப்ளவர் கிரேவி, சூப்பர் டேஸ்ட் கைஸ். நீங்களும் வந்து சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா வந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட்டான டிஷ்ஷு. அது எல்லா கிரேவியோடையும் சூட் ஆகும். இனிப்பாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், காரமாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வெறும் தோசை சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தோசை வந்து ஒரு இது. அதே மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் அதே மாதிரி தான், நிறையா விஷயத்தில் சூட் ஆகும். நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும், கிரேவியாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், பக்கோடா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம்
கோபி ரைஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ தோசை காலிஃப்ளவர் கிரேவி சூப்பரான காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் இதே மாதிரி வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும். ஸோ நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு. ஓகே, பாய்.